நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏற்கனவே 2 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இன்றைக்கி பஸ்ஸில் அந்த பாக்ஸ் மாடல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இது ப்ரிலிம்ஸில் நிறைய எக்ஸாம்ஸில் இந்த பாக்ஸ் மாடல் தொடர்ந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நம்ம இன்றைக்கி அந்த பாக்ஸ் மாடல் இந்த பஸ்ஸில்ங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம். பார்ட் 3 ரைட்டுங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம அந்த பார்ட் 1, 2 பார்க்காதவங்க அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, நம்ம நேராக இன்றைக்கி சம்முக்கு போகலாம். இதில் சம் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். 6 பாக்ஸஸ் A, B, C, D, E and F ஆர் கெப்ட் ஒன் above the other அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 6 பாக்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. ABCDEFன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தே லைக் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வயா. அது எப்படி இருக்குதான்? இந்த வெவ்வேறு கலரில் இருக்குதான். எப்படி இருக்குது? என்னென்ன கலரில்? ரெட்டு, ஆரஞ்சு, பிங்க்கு, ப்ளூ, வயலட் அண்ட் க்ரீன் அப்படிங்கிற கலர்ஸில் இருக்குது. பட் நாட் நெசசரி இன் த சேம் ஆர்டர். அப்போ மேலே கொடுக்கப்பட்டுள்ள அதே ஆர்டரில் இல்லை, அங்கங்கே குழப்பி கிடக்கு. நாம தான் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? சரி, அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு 7-8 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம க்ளூவாக எடுத்துக்கிட்டு இந்த க்ளூவை பயன்படுத்தி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அந்த அரேஞ்ச் பண்ண பிறகு இதை தொடர்ந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோங்கிறது தான் முக்கியம். ரைட்டுங்களா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் 2 பாயிண்ட்டு. அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட்டிஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கே தொடங்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ எந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம எடுத்து தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன், ஒன்று எக்ஸ்ட்ரீம் எண்டு அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. அதை தொடர்ந்து நம்ம ஈஸியாக மற்றதெல்லாம் பார்த்துடலாம் கனெக்டிங் பாயிண்ட்டை வச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே கொடுக்கப்பட்ட க்ளூவை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன இல்லைன்னா, எக்ஸ்ட்ரீம் எண்டு கொடுக்கல. அதாவது டாப் அல்லது பாட்டம். இங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டு எப்படி இருக்கணும்? ஒரு பெட்டிக்கு மேலே ஒரு பெட்டி இருக்கிறனால ஒன்று டாப் கொடுத்துருக்கணும், இல்லைனா பாட்டம் ஏதாவது கொடுத்துருக்கணும். அதை மாதிரி எந்த க்ளூவும் கொடுக்கல. ஆகையினால இப்போ என்ன பண்ண பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, அந்த முதல் க்ளூவை விட்டுட்டு 2வது க்ளூக்கு போங்கன்னு இருக்கேன். 2வது க்ளூ என்ன அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன், அந்த லாங் கேப். அதாவது ஏக்கும் பிக்கு நடுவில் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் லாங் கேப்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த பாயிண்ட் நம்பர் 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் ஆரஞ்சு கலர் பாக்ஸ் அண்ட் பிங்க் கலர் பாக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆரஞ்சுக்கும் பிங்க்குக்கு நடுவில் 2 டப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தால 3வது பாயிண்டில் பாருங்கள், ஒன்லி 3 பாக்ஸஸ் ஆர் தேர் பிட்வீன் தி பிங்க் கலர் பாக்ஸ் அண்ட் பாக்ஸ் நம்பர் E அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஈங்கிற பாக்ஸுக்கும் பிங்க் கலர் பாக்ஸுக்கும் நடுவில் 3 பாக்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்போ 2 விட 3 பெருசு. லாங் கேப் அப்போ 3 தான். அப்போ 3வது பாயிண்ட்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். கரெக்டுங்களா? அந்த பாயிண்ட்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான கலரும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 பாக்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? பாக்ஸ். ரைட்டுங்களா? அது கலர். கிளியர்? அதில் நம்பர் வந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளியர்? சரி, இப்போது இந்த மாதிரி நான் எழுதி வச்சுக்கிறேன். உங்களுக்காக ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி நான் போட்டு வச்சுக்கொள்கிறேன். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இது நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம 3வது பாயிண்ட் தான் லாங் கேப் இருக்குன்னு சொன்னேன். அங்கே ஒன்லி 3 பாக்ஸஸ் ஆர் தேர் பிட்வீன் பிங்க் கலர் பாக்ஸ் அண்ட் E அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈங்கிற பாக்ஸுக்கும் அந்த பிங்க் கலர் பாக்ஸுக்கும் நடுவில் என்ன இருக்கணும் அப்படின்னா, 3 பெட்டி இருக்கணும். சரி, அப்போ 3 பெட்டி இருக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்? சார், இந்த இடத்துல நம்ம போட்டோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிங்க் கலரை நான் இங்கே போடுறேன்னு வைங்களேன், 3 பெட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1, 2, 3. அதுக்கு இடத்துல பாக்ஸ் நம்பர் Eன்னு போனோன்னா அங்கே இடம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, 1 2வது இடத்துல போட்டு பார்க்கணும். 2வது இடத்துல போட்டு பார்த்தா பிங்க் கலர் போட்டால் 1, 2, 3. இங்கே பிங்க் கலர் போட்டால் 3 டப்பா இடையில இருக்குது. 1, 2, 3. அப்போ 4 இடத்துல இங்கே ஸ்பேஸ் இருக்குது. அப்போ E இங்கே போடலாம். இது ஒரு ஆப்ஷன். ரைட்டுங்களா? ஸோ பிங்க் கலர் அப்படின்னு நான் போட்டுக்கிட்டேன். கிளியரா? ஆனால் அதே மாதிரி இங்கேயும் போடுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. இங்கே போட்டாலும் ஈங்கிறது இந்த இடத்துல வரும். ஸோ அப்போ அந்த ஆப்ஷனை நம்ம என்ன செய்யணும்? போட்டு வச்சுக்கொள்ளணும். ரைட்டுங்களா? அந்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே போட்டுக்கலாம். இது வேணால் சைடில் போட்டுக்கலாமா? எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னொரு இதுக்காக போட்டுக்கலாம். பாக்ஸு கலர். ஓகேங்களா? அதே மாதிரி போட்டுக்கலாம். அந்த பாசிபிள் டயக்ராமுக்காக நான் உங்களுடைய புரிதலுக்காக தான் இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கும் அதே மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கலாம். சரி, இப்போ இது வந்து என்னது? பாசிபிள் டயக்ராம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஒரு பாசிபிள் டயக்ராம். இது வந்து நம்ம பேஸ் டயக்ராம் எடுத்து இது பாசிபிள் டயக்ராம் 1ன்னு போட்டிருக்கேன். இப்போ பிங்க் இந்த இடத்துல போட்டிங்கன்னு வைங்களேன். அதே மாதிரி 1, 2, 3. அதுக்கு இடத்துல என்ன இருக்கணும்? பாக்ஸ் E இருக்கணும். இப்போ நமக்கு அந்த கண்டிஷன் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு இடத்துல 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 2 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் ஆரஞ்சு கலர் பாக்ஸ் அண்ட் பிங்க் கலர் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிங்க் கலர் பாக்ஸுக்கும் ஆரஞ்சு கலர் பாக்ஸுக்கும் நடுவில் எத்தனை பெட்டி இருக்கான்? 2 பெட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிங்க் கலர் இங்கே இருக்குது இல்லைங்களா?
ஸோ இங்கே மேலே போட முடியாதுல்ல, மேலே ஒன்று தான் இருக்குது. ஸோ 2 பெட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 1 2, அதுக்கு அடுத்தால என்ன இருக்குது, ஆரஞ்சு. ரைட்டுங்களா? இதில் ஒரு டயக்ராம் போட்டாச்சு. இதே மாதிரி பாசிபிள் டயக்ராமில் நம்ம போட்டு பார்க்கணும்ல. 1 2, இந்த இடத்துல என்ன இருக்கணும், ஆரஞ்சு இருக்கணும். அப்போ 2வது கண்டிஷனும் நம்ம போட்டாச்சு. கிளியர் ஆச்சுங்களா? இது வரைக்கும் எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கிளியராக நம்ம போட்டிருக்கோம். அடுத்தால பாருங்க, மொதல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பாக்ஸ் சி இஸ் கெப்ட் இமிடியேட்லி எபோவ் தி ஆரஞ்சு கலர் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு தொடர்ந்து, நான் தான் சொன்னேன், இதுதான் கனெக்டிங் பாயிண்ட். ஆரஞ்சு தொடர்ந்து மறுபடியும் அடுத்த பாயிண்ட் என்ன இருக்கு, பாக்ஸ் சி இஸ் கெப்ட் இமிடியேட்லி எபோவ் த ஆரஞ்சு கலர் பாக்ஸ். ஆரஞ்சு கலருக்கு மேலே உடனடியாக என்ன இருக்கான், சிங்கிற பாக்ஸ் இருக்கான். அப்போ ஆரஞ்சு கலருக்கு மேலே நம்ம பாக்ஸுங்கிறது இங்கே போட்டிருக்கேன். அப்போ இங்கே சி. கரெக்டா? அப்போ இந்த டயக்ராமில் ஆரஞ்சு கலருக்கு மேலே பாக்ஸ் சி. கிளியராக இருக்குது. இப்போ 3 கண்டிஷன் நம்ம போட்டாச்சு. 4வது கண்டிஷன் பாருங்க, பாக்ஸ் இ இஸ் நாட் ப்ளூ கலர்னு கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் இல்லை, நான் வச்சுக்கணும். அப்போ ஈங்கிறது என்னவா இல்லையா, ப்ளூ கலர் இல்லை அப்படிங்கிறது நான் வச்சுக்கோங்க. இல்லை, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 இடத்துலையும் ப்ளூ கலரை வந்து என்ன பண்ணிட்டேன், இன்டூ பண்ணிட்டேன். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ 5வது பாயிண்ட்டை பாருங்கள், ரெட் கலர் பாக்ஸ் இஸ் கெப்ட் இமிடியேட்லி எபோவ் தி பிங்க் கலர் பாக்ஸ் அப்படின்னு இருக்கு. பிங்க் கலர் பாக்ஸுக்கு உடனடியாக மேலே என்ன இருக்கணுமா, ரெட் இருக்கணுமா. அப்படி ரெட்டுன்னு போட்டால் இங்கே மட்டும்தான் இடம் இருக்குது, போட முடியும். இங்கே இடம் இல்லை, போட முடியாது. ஆகையினால என்ன, இந்த பாசிபிள் டயக்ராம் தப்பு. அதனால் என்ன பண்ணிக்கிட்டேன், இதை அழிச்சிட்டேன். ரைட்டுங்களா? இது என்ன பண்ணிட்டேன், அழிச்சிட்டேன். ஏன், இந்த ரெட் கலர் இதை வந்து மேலே போடுறதுக்கு இடம் இல்லை, இங்கே தான் இடம் இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டான டயக்ராம் அப்படின்னு இதை அழிச்சுக்கிட்டேன். கிளியர் ஆச்சுங்களா? கிளியர். அடுத்தல என்ன இருக்குது, பாக்ஸ் எஃப் இஸ் வயலட் இன் கலர். பாக்ஸ் எஃப் எங்கே இருக்குன்னு தெரியல. ரைட். அப்போ அதை பெண்டிங்கில் தான் வைக்கணும். சரி, அந்த பாயிண்ட்டை பெண்டிங்கில் வச்சுருக்கேன், நம்ம மறந்துடக்கூடாது. மற்ற கீழே உள்ள 2 கண்டிஷன் பார்த்துட்டு திரும்ப நாம அதை போடணும். அடுத்து பாருங்கள், பாக்ஸ் ஏ இஸ் இமிடியேட்லி எபோவ் பாக்ஸ் பி அப்படின்னு இருக்கு. அதாவது பிக்கு மேலே இமிடியேட்டாக என்ன இருக்கான், ஏ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏபி ரெண்டும் ஒன்று போல வரணும். அப்போ 2 இடம் இருக்கணும். ஆனால் இங்கே 3 இடம் இருக்குது. இங்கே ஏ போட்டால் இங்கே பிஏ போடணும், இந்த இடத்துல ஏ போட்டால் மறுபடியும் இங்கே பிஏ போடணும். அப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. நான் அப்போ மொதல் ஆப்ஷன் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ஏ பின்னு போட்டுக்கிறேன். அப்போ அடுத்த பாசிபிலிட்டிஸில் என்ன பண்ணணும், இங்கே ஏபின்னு போட்டுக்கணும். இது அப்படியே ஃபில் பண்ணிக்கிறேன். ரெட்டு, பிங்க்கு, ஆரஞ்சு, நாட் ப்ளூ. ரைட்டுங்களா? இந்த இடத்துல இ, இங்கே சி. ரைட். இந்த ஏபி இந்த ஆப்ஷனுக்காக இன்னொரு பாசிபிள் டயக்ராம் போட்டுக்கிட்டேன். புரிஞ்சுதுங்களா? கிளியர். இப்போ அதுக்கு அடுத்தால என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பாக்ஸ் டி இஸ் ஆரஞ்சு கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் டிங்கிறது என்னதுமா, ஆரஞ்சு கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரஞ்சு கலருக்கு நேரம் பாக்ஸ் டியே போட்டுட்டேன். இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஏற்கனவே ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா, என்னது, பாக்ஸ் எஃப் இஸ் வயலட் இன் கலர். அதை மட்டும் பெண்டிங்கில் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், பாக்ஸ் எல்லாமே இங்கேயும் வந்துருச்சு, 5 இங்கேயும் வந்துருச்சு. ஆனால் பாக்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப். இங்கே இந்த ஒரு இடம் இருக்கிறதுனால இந்த ஒரே ஒரு பிளேஸ் தானே இருக்குது. அதனால் எஃப் இங்கே நான் போட்டுக்கிட்டேன். இங்கேயும் ஒரே பிளேஸ் தான் இருக்குது, எஃப்னு இங்கே போட்டுக்கிட்டேன். ஆனால் என்ன நம்ம பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாக்ஸ் எஃப் இஸ் வயலட் இன் கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே ஏற்கனவே ஃபில் பண்ணது ரெட்டுன்னு இருக்குது. அப்போ இந்த டயக்ராம் தப்பு. இங்கே தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. அப்போ இங்கே என்ன, வயலட். ரைட்டா? அப்போ இங்கே ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கோம், இப்போ எஃப்க்கு வந்து வயலட் அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் போட்டுட்டோம். இங்கே ஏற்கனவே நம்ம இன்னொரு க்ளூ பாயிண்ட் ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள், இஸ் நாட் ப்ளூ இன் கலர்னு கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே ப்ளூ வரலன்னா வேறு எங்கே ஃப்ரீயாக இருக்குது, இங்கே தானே இருக்குது. அப்போ இது என்னது, ப்ளூ. கிளியரா? அப்போ இந்த கலர் என்னவா இருக்கும், கொடுக்கப்பட்ட கலரில் ஒரே ஒரு கலர் தான் மிஸ்ஸிங்கு. என்ன கலர், கிரீன். அப்போ இந்த நாட் ப்ளூ எடுத்துகிட்டு என்ன போட்டுக்கணும், நம்ம கிரீன் அப்படின்னு போட்டுக்கணும். புரியுதுங்களா? அப்போ இந்த டயக்ராம் தான் கரெக்டு. ஆர்டர் என்னது, இதுதான் கரெக்டு. இது ஏற்கனவே உங்களுக்கு தப்புன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த இது நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நமக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு. ஏ பி எஃப் சி டி இ. அது மாதிரி ரெட்டு, பிங்க்கு, வயலட்டு, ப்ளூ, ஆரஞ்சு, க்ரீன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ கலரும் வந்துருச்சு, பெட்டியும் அடுக்கியாச்சு. இனிமேல் என்ன பண்ணணும், இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்து நமக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம ஆன்சர் பண்ணணும். பார்க்கலாங்களா? ரைட். இப்போ பாருங்கள், அதில் மொதல் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா, ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் தேர் பிட்வீன் பாக்ஸ் ஏ அண்ட் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏங்கிற பாக்ஸுக்கும் சிங்கிற பாக்ஸுக்கும் நடுவில் எத்தனை பாக்ஸ் இருக்குது, 1 2.
அப்போ 2ங்கிறது ஆன்சர். கரெக்டுங்களா? அங்கே ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் என்னது? பி. கரெக்டுங்களா? அதுதான் சரியான விடை 2 அப்படிங்கிறது. ஓகேங்களா? 2வது கொஸ்டின் பார்க்கலாம். Which box is kept at the second position from the bottom? பாட்டம்னா என்ன? கீழே இருந்து 2வது இடத்துல எந்த பாக்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கீழே எந்த பாக்ஸ் இருக்கு? இ. அப்போ இலேருந்து 2வது பாக்ஸ் என்ன? டி. 1 2. கரெக்டுங்களா? 2வது பாக்ஸ் அதுதானே. கீழே இருந்து 2வது பாக்ஸ் டி தான் ஆன்சர். டி அப்போ அங்கே என்ன ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க? ஏங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ கொஸ்டின் நம்பர் 2க்கு ஏங்கிறது சரியான விடை. புரியுதுங்களா? ரைட். அடுத்தாப்புல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3வது கொஸ்டின், விச் பாக்ஸ் இஸ் கிரீன் இன் கலர்? எந்த பாக்ஸ் கிரீன் கலராக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எந்த பாக்ஸ் கிரீன் கலராக இருக்கு? ஈங்கிற பாக்ஸ் கிரீன் கலராக இருக்கு. அங்கே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கு? டிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? டி. ஓகேங்களா? ரைட். அடுத்தல 4வது கொஸ்டின் பாருங்க. விச் பாக்ஸ் இஸ் கெப்ட் இமிடியட்லி அபோவ் பாக்ஸ் இ? அதாவது பாக்ஸ் ஈங்கிற பாக்ஸுக்கு மேலே உடனடியாக எந்த பாக்ஸ் இருக்கு? ஈங்கிற பாக்ஸுக்கு மேலே என்ன பாக்ஸ் இருக்கு? டிங்கிற பாக்ஸ் இருக்கு. ரைட்டுங்களா? அங்கே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? டியை சிங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ 4வது கொஸ்டினுக்கு சிங்கிற ஆப்ஷன் கரெக்டு. சிங்கிற ஆப்ஷனில் தான் டி இருக்கு. ஓகேங்களா? ரைட். அடுத்தாவது என்ன கொஸ்டின்? ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் கெப்ட் எபோவ் பாக்ஸ் எஃப்? எஃப்ங்கிற பாக்ஸுக்கு மேலே எத்தனை பெட்டிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஃப் பெட்டி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எஃப்க்கு மேலே எத்தனை பெட்டி இருக்குது? 2 பெட்டி இருக்குது. ஏ அண்ட் பி இருக்குது. 2 பெட்டிங்கிறது ஆன்சர். 2 பெட்டிங்கிறது அங்கே என்ன கொடுத்துருக்கு? ஆப்ஷன் பியில் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? 2 அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கேன். எஃப்க்கு மேலே 2 பெட்டின்னு சொல்லியிருக்கேன். அங்கே ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ பிங்கிற ஆன்சர் கரெக்டு. ஓகேங்களா? சிம்பிள். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு செகண்ட் தான். 5 செகண்டில் முடிச்சிடலாம். ஆனால் இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்க்குறோம் இல்லையா, இதை மட்டும் அந்த இன்ஃபர்மேஷனை தெளிவாக வாங்கி எதற்கு பின்னால் எது வரணும். ரைட்டுங்களா? இன்னும் நீங்கள் அட்வான்ஸ் லெவல்லாம் போகும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசிபிள் டயக்ராம் இப்போ நம்ம என்னது போட்டேன்? 2 போட்டேன். இதுவே அது 3 டயக்ராம் பாசிபிள் டயக்ராம்லாம் போடுற மாதிரி நமக்கு வரும். புரியுதுங்களா? ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிதல் ரொம்ப தெளிவாக இருந்தது அப்படின்னா எந்த விதமான அட்வான்ஸமும் ரொம்ப தெளிவாக நம்ம வேகமாக போடலாம். ஓகேங்களா? ஸோ வேகமாக போடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நிறைய கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும். பழைய கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும், இல்லை ஏதாவது புக்ஸ் எடுக்கணும், இல்லை கூகுளில் பார்க்கணும். இந்த மாதிரி செம்மை எடுத்து போட்டு பார்க்க நம்மளுடைய ஸ்பீடு கூடிரும். ஸோ ப்ராக்டிஸ் தான் நம்மளை பெர்ஃபெக்டாக மாற்றும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோ 1-2 சம்மோட விட்டுறாதீங்க. ஒரு மாடலை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அதே மாடலை பேஸ் பண்ணி நிறைய சம் போட்டு பாருங்கள். நிச்சயமாக நம்மளால் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கிராக் பண்ண முடியும், நல்ல மார்க் வாங்க முடியும். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைம் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பொண்ணானது, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தை அதை லைக் பண்ணுங்கள். 2வது உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். பாய்.